ஹே ஹாய் டே 28ஓட ஸ்டார்ட் அப் டிசைன் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்டார்ட் அப் டிசைன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு ஸ்டார்ட் அப் டிசைன் போடணும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோமோ, இப்போ இங்கே டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் போடணும். ஓகேவா? இங்கே எல்போவிலேருந்து 3 ஃபிங்கர்லேருந்து இல்லை 4 ஃபிங்கர், ஓகே, அதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் அப் டிசைன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டார்ட் அப் டிசைன். அந்த டிசைனை நம்ம இப்போ எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்ட் அப் டிசைனில் நம்ம என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இப்போ வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணதில் எலிஃபண்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், பீகாக் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஃப்ளவர்ஸு இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதில் நம்ம எதை வேணாலும் ஸ்டார்ட் அப்பாக கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இல்லை நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ரைடலோட ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை ப்ரைடலோட எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதையும் நம்ம கொடுத்து ஸ்டார்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் அப்பில் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? இப்போ நான் இந்த பாக்ஸை நான் எப்படி போட்டிருக்கேன்னு காட்டுறேன். பாக்ஸ் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 பாக்ஸ் போட்டிருக்கேன். 6 பாக்ஸ்க்கு அப்புறம் ஓகேவா, சென்ட்ரல் லைன்லேருந்து ஒரு 1 ஃபிங்கர் அளவுக்கு நான் கேப் கொடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் 1 ஃபிங்கர் அளவுக்கு லைன் கொடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம இங்கேருந்து தான் இப்போ டிசைன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ 1 2 3 4 5 6 டிசைன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த லைனில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. லைன் ட்ரா பண்ணியாச்சா? இப்போ செகண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. செகண்ட் லைன் தின்னாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, கொஞ்சம் நியர்பை இருக்கிற மாதிரி தின்னாக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 லைன். நம்ம இந்த லைன் எதுக்கு போடுறோம்? இப்போ ஷேடிங் கொடுக்குறதுக்காக. ஓகே, ஸோ ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 1 லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறதுனால இந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக யூனிக்காக எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக போட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீட்டாக போடணும். இன்னொன்று, ஓகேவா, நடுவில் உள்ள டிசைன்ஸ் கூட மோஸ்ட்லி எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்க மாட்டாங்க. ஸ்டார்ட் அப்போ கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்புறம் நம்மளோட ஃபார்மோட டிசைன்ஸ் அதிகமாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த டிசைனுக்கு எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுங்க. நடுவில் போடுற டிசைன்ஸ்க்கு கூட, இந்த இடத்துல போடுற டிசைன்ஸ் கூட நமக்கு பேங்கிளோ இதோ செட் ஆஃப் மறைச்சிடும். ஓகேவா? ஸோ பேங்கில் அந்த மாதிரி போடும்போது மறைச்சிடும். மற்ற டிசைன்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியும் இல்லையா? ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக போடணும், ரொம்ப நீட்டாக போடணும். ஓகே, இப்போ நான் லைன் கொடுத்துட்டேன். அடுத்து ஒரு திக்கன் லைன் கொடுத்துட்டேன். அடுத்து தின் லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இதிலேருந்து ஒரு ஸ்மால் ஃபிங்கர் சைஸ் அளவுக்கு இடம் விட்டுட்டு இப்போ இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ளவரு. ஒன் 2 3 கர்வ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம எப்பயும் போல் ஃப்ளவர் ட்ரா பண்ணுற மாதிரி நம்ம பெட்டல்ஸ்லாம் போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 3 ஃப்ளவர்ஸ் கூட எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம லீஃப் பெட்டல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே,
கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம சர்க்கிள் ஷேப் கொடுத்துக்கிறோம். ஓகேவா? கொடுத்தாச்சா? இந்த இடத்துல இப்போ குட்டியாக கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபினிஷ்டு. இப்போ நம்ம இதுக்குள்ளே ஷேடிங் கொடுத்துக்கலாம். நம்ம நிறையா ஷேடிங் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஷேடிங்கில் எனி ஒன் ஷேடிங் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃப்ளவர்ஸ்க்குள்ளே ஷேடிங் கொடுத்துக்கிட்டேன் இல்லையா? இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, லீஃபுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே கொடுக்காதீங்க. பார்க்குறதுக்கு இந்த இடம் நீட்டாக இருக்காது. ஓகே, லீஃபுக்கு லைன் மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது இதில் அவுட்டர் சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. டார்க்காக கொடுத்துக்கோங்க. மேலே மட்டும்தான் கொடுக்கணும் இல்லையா? ஸோ மேலே மட்டும் நல்லா டார்க்காக அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த உள்ளே இருக்கிற லைன்ஸுக்கு நம்ம இப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபுல் ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஓகே, ஷேடிங் கொடுக்கும்போது இந்த லைனில் போனீங்கன்னா இந்த லைன்லேயே கொண்டுட்டு போங்க. ஓகேவா? இல்லை இப்படி மேலேருந்து கீழே வந்தீங்கன்னா இப்படி லைன்லேயே கொண்டு போங்க. நீங்கள் எந்த ஷேடிங்கில் கொடுக்குறீங்களோ அந்த ஷேடிங்லேயே கொண்டு போங்க. நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து இந்த இப்படி கொடுக்கும்போது வந்துட்டு அது என்ன ஆகிடும் அப்படின்னா, ஒரு இடத்துல மெகந்தி பட்டு ஒரு இடத்துல படாமல் போயிடும். சரியா? ஸோ வந்துட்டு நீங்கள் எந்த சைடில் கொண்டு போகிறீங்களோ, இங்கே இப்போ நான் இங்கே கொண்டு வரேன்னா இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இப்படி கொண்டு போகிறேன்னா இப்படியே இந்த லைன் ஃபுல்லாக இப்படியே கொடுக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரியே எடுத்துக்கணும். ஆப்போசிட்டில் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிசைன் வராது. ஒரு இடத்துல மெகந்தி பட்டு ஒரு இடத்துல படாமல் போயிடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனு. இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி இங்கேருந்து ஒரு டாட் வச்சு, ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு டாட் வச்சு, ஓகே, ஃபினிஷ்டா? இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து நம்ம இங்கேருந்து அப்படியே கண்டினியூவாக நெக்ஸ்ட்டு ஹேண்டுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? இப்போ புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். இப்போது நெக்ஸ்ட்டு டிசைனில் நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 4 ஃபிங்கர் வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ளவர் வந்து இங்கேருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இங்கே ஒரு ஃப்ளவர் ட்ரா பண்ணிக்கோங்க.
எப்பயுமே டிசைனை வந்து மெதுவாக ஸ்லோவாக போடுங்க. உங்களோட டிசைன்ஸ் வந்து அழகாக வரும். ஸ்பீடை வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஆனால் எனக்கு ஸ்பீடாக தான் வரும் அப்படின்னா டிசைன் வந்து ரொம்ப மெர்ஜான மாதிரி தெரியும். நம்மளுக்கு நீட்னஸ் வந்து வராது. ஓகே, அது ஒன்று தான் ட்ராபேக்காக இருக்கும். நீங்கள் வந்து டைம் எடுக்குது ஸ்லோவாக போட்டால் அப்படிங்கிற ஃபீல் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸ்லோவாக போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட டிசைன் வந்து பெர்ஃபெக்டாக வரும். அதுக்காக ரொம்ப ஸ்லோவாக போடக்கூடாது. ஓகே, ஓரளவுக்கு இப்போ நம்ம கொடுக்குறோம் அந்த ஸ்பீடு வந்து ஓரளவுக்கு இருக்கலாம். ஓகேவா? இதை விட ரொம்ப ஸ்லோவாகவும் போகாதீங்க, இதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போக வேண்டாம். ஓகே, நடுவில் வந்து கொஞ்சம் பெரிய பெட்டல்ஸ் வச்சு போட்டுக்கிட்டோம். சைடு குட்டி ரோஸ் வந்து போட்டுட்டோம். ஓகேவா? ஒரு ஃப்ளவர் வந்து போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல குட்டி கொடுத்துட்டு இங்கேருந்து அவ்வளோதான், இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி இங்கே ஒரு குட்டி ஸ்மெல் கொடுத்துட்டு ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ இங்கே ஒரு லீஃப் போட்டுக்கோங்க. டபுள் லீஃப் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சைடு ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதோட சென்ட்ரு பாயிண்ட் இங்கேருந்து இதுக்கு சென்ட்ரு பாயிண்ட் இல்லையா? இப்போது இந்த இடத்துல இருந்து ஒரு லைனை கிராஸ்டாக கொண்டு வாங்க. ஓகே, இப்போ ஈவனாக வந்துடும். நம்ம எப்பவுமே சென்ட்ரு பாயிண்ட் வைக்கும் போது 2 பக்கம் ஈவனாக வந்துடும் இல்லையா? ஸோ வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே என்ன நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இதுக்குள்ளே ஒரு லைன் கொடுத்துக்கோங்க, ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் பெரிய ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, சேம் இதே மாதிரி இந்த பக்கம். ஸோ வந்துட்டு பெரிய பெரிய ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டு இந்த ஹம்ஸ்க்கு நடுவில் நம்ம டாட்டட் வச்சுக்கலாம். ஓகே, சேம் இதே மாதிரி ஃப்ளவர்ஸை வந்து இங்கே வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க, ஹைலைட் பண்ணிக்கோங்க, உள்ள ஷேடிங் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸ் இருக்குல்ல, எம்டி ஸ்பேஸ் வந்து நம்ம எப்பயுமே மெஹந்தியில் என்ன செய்யக்கூடாது, எம்டி ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. ஸோ இந்த இடத்துல லீஃப் கொடுத்துக்கலாம். எப்பயுமே விடக்கூடாது. எம்டி ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்னா அழகாக இருக்காது மெஹந்தி, என்னமோ தள்ளி தள்ளி போட்ட மாதிரி ஒரு ப்ராப்பர் டிசைன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ கொடுத்தாச்சா? இப்போ இதுக்குள்ளே ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஷேடிங்கும் கொடுத்து மேலே வந்து டார்க்கன் ஷேடிங்கும் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த சென்ட்ரு பாயிண்ட்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகாக ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, வரைஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. கர்வுக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போவும் கிராஸ் லைன் போடுற மாதிரி போட்டாச்சு. இப்போ இந்த லைனை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, டார்க் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் போல்டாக. ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லா லைன்ஸையும் போல்டு பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு இல்லையா?
இப்போ வந்துட்டு 4 பக்கம் இந்த மாதிரி பாக்ஸஸ் கொடுப்போம். ஒரு பாக்ஸில் 4 பக்கம் கோடு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே ஆனால் ஒரு லைன் என்ன பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஸோ போட்டுக்கோங்க. ஸோ வந்துட்டு நம்ம இங்கே என்ன வந்து ஸ்டார்ட் அப் கொடுக்குறோமோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து டிசைன்ஸ் இருக்கணும். சரியா? இந்த ஸ்டார்ட் அப் ஒரு இதாகவும் நடுவில் கொடுக்குற டிசைன் ஒன்றாவும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ வந்துட்டு நடுவில் நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எப்படி சாரீக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி வந்து மேட்சாக இருக்கான்னு பார்க்குறோமோ, ஸோ அதே மாதிரி தான் டிசைன் வந்து சென்டரில் நம்ம என்ன டிசைன் போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம்தான் வந்துட்டு நம்மளோட ஸ்டார்ட் அப் டிசைனை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சூஸ் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒன்றுமே பண்ண அழிச்சாலும் நம்மளுக்கு வந்து அந்த குட்டியாக ஒரு ஸ்ட்ரைன் வந்து கிடச்சிடும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிசைன் நான் முடிச்சுட்டேன். ஓகேவா? ஸ்டார்ட் அப் 2 முடிச்சாச்சு. இப்போ நம்ம 3 போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நம்ம லைன் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த லைனில் லைன் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து 1 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை திக்கன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மேலே ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு வரைக்கும் கிராஸ்டு பாக்ஸாக வரையணும். ஓகேவா? ஓகே, ட்ரா பண்ணியாச்சா? இப்போ இதுக்குள்ளே நம்ம லோட்டஸ் வரையணும். எப்பயுமே லோட்டஸ் வரையும் போது சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸஸோட சென்டர் பாயிண்ட் இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இப்போ இதில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க லோட்டஸ். ஓகே, இப்போ செகண்ட் லைன் வந்து இப்போ இதில் இருந்து லைட்டாக இங்கே ஒரு லைன் டாட் வச்சுக்கோங்க. ஸோ வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்த லைன் ட்ரா பண்ணுறதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் லோட்டஸ்க்கு இப்படி போட்டுட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து லைட் ஒரு டாட்டு. ஓகேவா? இப்போ இங்கேருந்து இப்படி கொண்டு வந்து இதோட மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இங்கேருந்து இந்த லைன் போட்டுக்கொள்ளே இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே. ஓகேவா? அப்புறம் இதிலேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி. ஸோ நீட்டாக இருக்கா பார்க்குறதுக்கு? ஸோ இங்கேருந்து அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வச்சுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஓகே, இப்போது இங்கே ஒரு திலகம் ஷேப் போட்டுக்கலாம். நம்ம இது சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டோம்ல, திலகம் ஷேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோட்டஸ் அழகாக வந்துடும் உங்களுக்கு சென்டராக, அதாவது அந்த பாக்ஸுக்கு சென்டராக வந்துடும், நீட்டாக வந்துடும். ஓகே, ஸோ நான் பாக்ஸஸை சுற்றி இன்னொரு பாக்ஸ் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, ட்ரா பண்ணிட்டேன்னா இப்போது இந்த லோட்டஸை தவிர்த்து மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஷேட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஷேடிங் சொல்லிட்டேன். நீங்கள் எந்த சைடு ஷேடிங் கொடுக்குறீங்களோ அதே ஷேடு தான் அந்த இதோட எண்டு வரைக்கும் நம்ம கொடுக்கணும். மாற்றி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல பேஸ்ட்டு ஒட்டும், அந்த ஹென்னா பேஸ்ட் வந்து ஒட்டும், ஒரு சில இடத்துல ஒட்டாது. அதே மாதிரி இப்படி கொடுக்கக்கூடாது. இப்படி
இப்படி தான் கொடுக்கணும். சரியா? சின்ன பிள்ளைலாம் ஸ்கெட்ச் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, ஒரே சைடில் ஸ்கெட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் கொடுக்கணும், இப்படி கொடுக்கக்கூடாது. ஓகே, இப்படி கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மெர்ஜ் ஆகிடும். ஓகே, இப்போ நான் எப்படி கொடுக்கணும்னா அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஹம்ஸ் நம்ம நிறையா டைம் பார்த்துட்டோம். இந்த இடத்துல வரும்போது இன்னொரு ஹம்ஸ் சேர்த்து வரும். ஓகே, ஸோ ஹம்ஸ் கொடுத்தாச்சா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாங் ஸ்ட்ரில் கொடுத்து இந்த டிசைனை என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா, கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், சென்டர்லேருந்து ஒரு டியர் ட்ராப்ஸ் இது கொடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இங்கேருந்து டியர் ட்ராப்ஸ் 2, சாரி, சேம் இங்கேருந்து டியர் ட்ராப்ஸ் 3. ஓகே, இப்படி வந்து நம்ம கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஹைலைட் பண்ணுவோம்ல, டார்க்கன் கொடுத்து அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, ஸோ அதே மாதிரி டார்க்கன் கொடுத்து இந்த இடத்த வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் டிசைனு. சிம்பிளாக வச்சுக்கோங்க. இங்கே வந்து டாட்டட் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ டாட்டட் வச்சு இந்த டிசைனை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதோட அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்டு வரைகிறதுல டிசைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் சேம் அதே மாதிரி நம்ம லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைன் நான் எதுக்காக போட சொன்னேன் பென்சிலில் அப்படின்னா நம்மளோட ப்ராக்டிஸ்க்காக. ஓகேவா, ஸோ எப்பவுமே வந்துட்டு ரைட்லேருந்து ஹம்ஸ் போடக்கூடாது. எப்பயுமே லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும். ரைட்லேருந்து கொண்டு போக முடியாது. ஓகே, எப்பவுமே லெஃப்ட்லேருந்து தான். எல்லா டிசைனுமே நம்மளுக்கு லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எல்லா டிசைனுமே ஸ்டார்ட் அப் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்தே கொடுத்துக்கோங்க. ஸோ நான் அடுத்து பெரிய ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அடுத்து வந்து 2 சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போது இந்த சர்க்கிள்குள் நடுவில் உள்ளதை வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போ
புரியுதா? நான் எங்கே ஷேட் பண்ணுறேன்னு புரியுதா? அந்த லாங் ஹம்ஸ்க்கும் அந்த சர்க்கிளோட கேப்பையும் நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா? ஓகேவா? அகைன் ஒரு ஹம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போது அடுத்த சர்க்கிளுக்கு நம்ம ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டாச்சு. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம இந்த வைன்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி வைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து சென்ட்ரு பாயிண்ட் வரணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வைன்ஸை வந்து நம்ம இந்த சைட்லேருந்து போடணும். புரியுதா நான் என்ன சொல்கிறேங்க? சென்ட்ரு பாயிண்ட் வரும், ஸ்டாப் பண்ணிவிட்டு வைன்ஸை வந்து இந்த சைட்லேருந்து போடுங்க. இப்போது இங்கேருந்து டாட்டட் கொடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சேம் லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து எப்பயும் போல் திக் லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ திக் லைன் நம்ம கொடுத்துக்கிட்டாச்சு. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பேபி எலிஃபண்ட் தெரியும் இல்லையா? ஸோ பேபி எலிஃபண்ட்டுக்கு ஸ்பேஸ் வந்து 2 ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இந்த இடத்துல எண்டு பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பேபி எலிஃபண்ட்டுக்கு போடுற மாதிரி சேம் தட் 6 போட்டுக்கோங்க. இதையே அப்படியே ஆப்போசிட்டில் போடணும். ஓகே, போட்டாச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதிலேருந்து இதுக்கு கொண்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கீழே கொண்டு வந்து 2 எல் ஷேப் கொண்டு வந்து இந்த இடத்தோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் அண்ட் 2. ஓகேவா? வெஜ் ஆயிடுச்சா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா டாட் வச்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி லீஃப் மாதிரி ட்ரா பண்ணி அதில் எலிஃபண்ட் கை வச்சாலும் ஓகே. ஓகேவா? இப்போ இதை சுற்றி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகே, சேம் அதே மாதிரி இதை சுற்றி என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. டபுள் ஸ்ட்ரைட் லைன் வரணும். சென்ட்ரு பாயிண்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கூட இங்கே கொடுங்க. ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த லைனை திக்கன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திக்கன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இல்லை அதுக்கு முன்னாடி திக்கன் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கோங்க.
இப்போ இதை மெர்ஜ் பண்ணிக்கணும், லைட்டாக பெண்ட் பண்ணி. ஓகேவா? இப்போ இதில் இருந்து நம்ம அம்பர்லா ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. 1 2. இந்த பக்கம் நீங்கள் இப்போ எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் கொடுக்கணும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா, அந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாது. அடுத்து மேலே ஒரு பெரிய பபிள்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே லைட் ஷேடிங் கொடுத்து ஒன்று விட்டு ஒன்று லைட் ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகே, ஷேடிங் கொடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கே டாட் வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு நடுவில் ஒரு லைன் கொடுத்து ஒரு டாட் கொடுங்க, லைட்டாக ஒரு லைன் கொடுத்து டாட் கொடுங்க. ஓகேவா? இப்போ இந்த எலஃபண்ட்டோட இந்த ஐயை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் என்ன பண்ணிக்கலாம், அதுக்காக தான் ஐக்கு வந்து நான் சர்க்கிள் கொடுக்க சொன்னேன். ஓகேவா? ஐயை விட்டுட்டு மற்ற எல்லா இடத்தையும் என்ன பண்ணிக்கலாம், ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐயை மட்டும் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இப்படி விட்டுருங்க. புரியுதா? ஷேட் பண்ணிக்கோங்க. ஸோ எலஃபண்ட் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்டப் டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டப்புக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த ஹேண்டில் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சென்டர் பாயிண்ட் எதுன்னு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு டாட் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் தட் இந்த பக்கமும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது 2 ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு திலகம் ஷேப் வந்து போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்த என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபைனலாக கூட ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நம்ம ஒரு பானை, ஓகேவா, பானை வரைய போகிறோம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 2 ஃபிங்கர் அளவுக்கு கேப்பெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்குவோம். இந்த 2 லைனும் சேம் லைனாக இருக்கணும்.
அதாவது சேம் ஹைட்டில் இருக்கணும். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே பேபி எலஃபண்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணிவிட்டேன், எலஃபண்ட் கொடுத்து 2 பக்கம் ஷேப் பண்ணிவிட்டு நடுவில் கிராஸ்டாக கொடுத்து ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல இருந்து இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை சுற்றிலும் ஹம்ஸ் மட்டும்தான் போட்டுக்கலாம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹம்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஒரே ஹைட்டில் போட்டுக்கோங்க. ஹம்ஸ் கொடுத்தாச்சா? இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ப்ரில் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்ப்ரில்லை சுற்றி ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது 2 லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரில் கொடுத்துக்கோங்க. ஸ்ப்ரில் சுற்றி ஹம்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இதை ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, நம்ம திக்கன் லைன் கொடுத்து ஹைலைட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இன்றைக்கான ஸ்டார்ட் அப் டிசைன் ஃபினிஷ்டு. ஓகே, ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ இன்றைக்கான ஸ்டார்ட் அப் டிசைன் ஃபினிஷ்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் அப் டிசைன் டே 29 பார்க்கலாம். ஓகே.